ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தெரியாமலா நான் இருக்கிறேன்? உன்னுடைய கவலைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அனைத்திற்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல பதிலை கொடுப்பேன். யார் யாரெல்லாம் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தலாம், உன்னை கவலைப்படுத்தலாம், எப்பொழுதும் உன்னை துக்கத்திலேயே வைத்திருக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை காட்டி அவர்கள் முகத்தில் மிகப்பெரிய ஒரு கரியை நான் பூசப்போகிறேன். எல்லா நிலைமையும் எப்பொழுதும் எல்லாருக்கும் கவலை என்பது வந்து கொண்டே இருக்காது. கவலை என்பது யாருக்கும் நிரந்தரமானதும் அல்ல. அது ஒவ்வொரு நேரம் ஒருவருக்கும் வரும். அது திடீரென்று மறைந்தும் போகும். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் நிலையானதல்ல. இந்த கஷ்டங்கள் மாறி உன்னுடைய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் ஏற்படுத்தி தரும். இப்பொழுது எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்து மனவேதனையோடு தவித்து கொண்டு இருக்கிறாயோ, இது எல்லாம் சாதாரணம்தான், இது எல்லாம் நமக்கான பாடம்தான் என்று நீயே உனக்கு ஆறுதலாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் இன்பத்தையே வந்து சேர்ப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் துன்பம் என்ற ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை நான் கடத்த மாட்டேன். இன்பம் என்ற ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு. அதற்காக நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். எத்தனை காலத்திற்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைகளோடு இருப்பாய்? கவலையோடு பல நாளுக்கு இருக்க முடியாது. அது ஏனென்றால் பாரத்தை கொடுத்துவிடும். கவலை என்பது ஓரிரு நாட்கள் இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட தாங்கலாம். ஆனால் அதற்கு மேலெல்லாம் கவலைகள் என்ற ஒன்றை தாங்க முடியாது. அப்படி ஒருவன் தாங்குகிறான் என்றால் அவன் மன விரக்தியோடு தான் இருப்பான். வாழ்க்கையா என்று விரக்தியோடு தான் இருப்பான். நிச்சயமாக மனதால் நீ என்னென்னெல்லாம் கேட்கிறாயோ அது அனைத்துமே உனக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்வில் நீ துவண்டு போய் மனதில் கலக்கங்களோடு என்றும் நீ இருக்க மாட்டாய். கலக்கமில்லாத வாழ்க்கையும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் நீ சிரித்த முகத்தோடும் இருப்பாய். இதுவே உனக்கு நான் கொடுக்கும் சத்தியமாகும். சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம். ஆனால் எதையும் நீ நினைத்து இதுதான் நடந்துவிடும், அதுதான் நடந்துவிடும் என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையே கொடுத்திருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை பார்க்கும் பொழுது சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்கிறேன், சரியாக இருக்கிறதா என்பதை மட்டும் பார். சாய், உங்களை நம்பி நான் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன். எல்லா விஷயத்தையும் உங்களை நம்பிவிட்டேன். எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் தெரியாது. தயவு செய்து உங்களுடைய காலடியில் நான் விழுந்து கிடக்கிறேன். என்னை நீங்கள் கரை சேர்த்து விடுங்கள் என்பதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் விஷயங்கள், மனதில் இருக்கும் விஷயங்கள் எது? சரியாகத்தானே சொல்கிறேன்? அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் கவலைகளோடு இருக்கிறாய். இந்த கவலைகளுக்கு அனைத்திற்கும் நான் முடிவு கட்டுவேன். நீ இப்பொழுதும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நீ அடைந்து விட்டாய். இனிமேல் வரும் காலத்தில் தோல்வி என்று ஒன்று உன் வாழ்வில் இருக்காது. சந்தோஷம் என்ற ஒன்று நிலையாகவே இருக்கும். ஆனால் என்ன, எதுவும் உனக்கு புரிவதில்லை. அதுதான் நீ தேட உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் தேடுகிறாயோ, வாழ்வில் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு மனதில் எப்பொழுதும் மன உளைச்சல்களாகவே இருந்து விடாதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். யார் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கேலி கிண்டல்கள் என்று செய்து உன்னை நித்தம் இது என்ன வாழ்க்கையா என்று உன்னை எப்பொழுதுமே கலங்க வைத்து கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ சீரும் சிறப்பும் அழகாகவும் வாழ்வாய். அது நிச்சயமாக இப்பொழுது உனக்கு புரியாது. நான் சொல்வது எதுவும் இப்பொழுது புரியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாமும் உனக்கு புரிய வரும். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருந்த வேண்டாம்.
யாரை பார்த்தும் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது என்று புலம்பவும் வேண்டாம். எது நடந்தாலும் அது எனக்கு தெரியும். நிச்சயமாக உன்னுடைய மன வருத்தத்தை போக்கும் அளவுக்கு எனக்கு சக்திகள் உண்டு. நிச்சயமாக உன்னுடைய அனைத்து விதமான கவலைகளையும் நாளையோடு போக்கி உனக்கு நிம்மதி என்ற ஒன்றை கொடுப்பேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை கவலைப்படுத்துவது போல இருக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் நீ என்னென்ன விஷயங்களை கேட்டு என்னிடம் வந்து நிற்கிறாயோ அது எல்லாம் இந்த சாயின் மூலமாக கிடைத்துவிடும். யோசித்துப் பார், எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வதற்காக காத்திருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் தருவதற்காக நான் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் நீ யோசிக்கும் அளவுக்கு, நீ தவறாக யோசிக்கும் அளவுக்கு எந்த ஒரு தவறும் நடந்துவிடாது. நீயாக இரு. நான் செய்ய வேண்டிய கடமையை உனக்காக கச்சிதமாக செய்து முடிப்பேன். இன்று சில பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கதையாக இருக்கும். அதுவே நாளை உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கும். அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டாய், அளவுக்கு மீறி சந்தோஷமாகவும் இருப்பாய். யாரை கண்டும் எந்த ஒரு நிலையை கண்டும் அஞ்ச வேண்டாம். என்னுடைய வாழ்வில் இது நடந்து விட்டதே, அது நடந்து விட்டதே, இந்த மாதிரியான துக்கங்கள் நிகழ்ந்து விட்டதே என்ற கவலையோ இருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் எது நல்லது எது கெட்டது, எந்த விஷயத்தை செய்யலாம் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது நானே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் சொல்லிக் கொடுப்பது போலவே நீ நடந்தாயானால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வரும். அதை விட்டுவிட்டு உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ இருந்தாயானால் நடப்பது அனைத்தையும் நீதான் சமாளிக்க வேண்டும். நிறைய நாள், நிறைய பொழுதுகள் கஷ்டங்களோடு வாழ்ந்த உனக்கு இனி வரும் நாள் மிக பொன்னானதாக இருக்கும். அமைதி என்றும் இருக்கட்டும். கவலைகள் உன்னை விட்டு நீங்கி உன்னுடைய வாழ்வில் உனக்கு தேவையான அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கட்டும். யதார்த்தமான பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்வில் எல்லாம் தீர்மானமாக நான் வைத்திருக்கிறேன். இது நடக்க வேண்டும், இந்தந்த விஷயம் நடக்க வேண்டும், உன்னுடைய வாழ்வில் செல்வங்கள் பெருக வேண்டும் என்று. நிச்சயமாக செல்வங்கள், அனைத்து விதமான வசதிகள் அனைத்தும் பெருகுமே தவிர இனிமேல் உன் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் எதுவும் குறையாது. நீயாக இரு. நானாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஒவ்வொரு நாளும் உன்னை திருப்தியாகவே வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.